பாபர் சாமி ஊரெல்லாம் எரிமலி நாங்கள் வந்தல்லோ கரும்புலி செம்புலி குத்தல்லோ ஏன்னா பக்கத்துல மேல பழத்தை மேல பழத்தை சாமி சொல்லலாம். இது முத நாள் நாங்க சன்னதில கட்டி முத நாள் காலையில வந்து வந்துருக்கோம். இன்னைக்கு காலையில சிதம்பரம் நடராஜர் கோயில் அதை பார்த்தாச்சு. அங்க வீடியோ எடுக்க முடியல. ரெண்டாவதா இந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம். அபிராமி அபிராமி சமேத அபிராமி கோயில். இந்த கோயிலோட வரலாறு 80வது கல்யாணம் பண்றது 80 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் கல்யாணம் அந்த கோயிலுக்கு அதான் ரொம்ப ஃபேமஸ். சதாபிஷேகம் பண்றது 60வது கல்யாணம். அது ஏன் அப்படின்னா மார்கண்டேஸ்வரர் அவர் வந்து ஒரு சிவ பக்தர். அப்படி இந்த கதை எல்லாருமே தெரியும். மார்கண்டேஸ்வரர் வந்து லிங்கத்தை வழிபட்டு இருக்கும்போது யமபெருமான் வந்து அந்த லிங்கத்து மேல சாட்டியை வீசுவாரு. அப்போ கோபம் வந்து சிவன் வந்து யமபெருமானை எட்டி உதைப்பாப்புல. அதனால மார்கண்டேஸ்வரர் ஆயுள் கொஞ்சம் கூடும். அந்த ஒரு விஷயமா இங்க வந்தா ஆயுள் கூடும் அப்படின்றதுனால அந்த 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் சதாபிஷேகம் அது எல்லாமே இங்க விசேஷமா நடக்கும். இதுதான் இந்த கோயிலோட வரலாறு, எனக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆமா ஆமா முடிச்சுக்கணும். அடுத்த கோயில்ல போய் பார்ப்போம். வரலாறு நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் இப்போ வந்திருக்கிறது லாஸ்டா இல்ல 3வது தளத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னா சனீஸ்வரன் கோயில், திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அடுத்து எங்க போறான்னு தெரியல, குருசாமி தான் தெரியும். கோயில அப்பா ஐயப்பா விட்டானு இந்த பக்கம் காம்பவுண்ட் சுத்தி ஒட்டினா மாதிரி விட்டு அப்படியே கோயில ஒரு ரவுண்ட் அச்சானுங்க. சரி வந்து உள்ள வந்துருவோம் அப்படின்னு பார்த்து வந்தா திருப்பி உள்ளுக்குள்ளேயே காம்பவுண்ட சுத்தி அங்க இருந்து அப்படியே வந்தது. மறுபடியும் வரலாற்று இன்னொரு சைட்ல 50 ரூபான்னு போட்டானுங்க, இன்னொரு இடத்துக்கு 100 ரூபான்னு போட்டான். அது இல்லாம கருவறைக்குள்ள கிட்ட போய் ஒருத்தவங்க விடுறான். அதுக்கு எவ்வளவு போட்டான்னு தெரியல. மாலை போடுறான், மரியாதை பண்றான், எல்லாம் காசு இருந்தா 1000 ருபீஸா 1000 ருபீஸா நான் வந்தது. மேக்சிமம் ஃப்ரீ சர்வீஸ்ல பாருங்க, காசு கொடுத்து பாக்குறதுலாம் வந்து கடவுள் ஆசீர்வாதி பார்க்கலாம் இல்ல. காசு இல்லாம பார்த்தாலே போதும், அவன் கண்ணுக்கு எதிரில் நம்ம போய் நின்னாலே போதும். காசு கொடுத்துதா அப்படின்றதெல்லாம் இல்ல. கூட்டமா போனா வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா முக்கியமான ஸ்தலம் வந்து பார்க்க வேண்டிய ஸ்தலம் இது. ஓகே, அடுத்த கோயில போய் பண்ணுவோம். பை. பாக்குறதுக்கு நாகூர் தர்கா இதான் நினைச்சேன், இது இல்லையா? ஆனா இப்ப சொன்னாங்க இது கூட இல்லையா, இதுதான் நாகூர் தர்காவா. நல்லா இருக்கு. முதல் முறையா வரும் நாகூர் தர்கா. என்ட்ரன்ஸ் நாகூர் தர்கால இருக்கும். இது இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆண்டவர் காரியங்கள்லாம் ஜெயமாகணும், நோய் இல்லாம வரணும், கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை நம்ம வரணும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம். ஆண்டவர் பல விதமான காரியங்கள் பண்ணிருக்கிறார். வெளியில கட்டிக்கிற பெரிய கோபுரம் இருக்க தஞ்சாவூர் மகாராஜா கட்டி கொடுத்த கோபுரம். அதே மாதிரி இங்க உள்ள ஒவ்வொரு மொத்தம் 5 கோபுரங்கள் 5 பேர் கட்டி கொடுத்துருக்காங்க. 5 பேர் வந்து பிரார்த்தனை பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் கப்பல் அடைச்ச கண்ணாடின்னு உள்ள இருக்கு. நாகப்பட்டினத்துல கப்பல் வரக்கூடியதுக்கு முன்னாடி அந்த கப்பலை வந்து ஓட்ட விழுந்து தாழக்கூடிய நிலைமை ஏற்படுது. அப்ப அங்க உள்ளவங்களும் அவங்க தெய்வத்தை வந்து கும்பிடுறாங்க. ஆனா ஒண்ணும் நடக்கல. இப்ப என்ன பண்றாங்க, நான் நாகூர் ஆண்டவர் பார்த்து இருக்கிறேன், ஆண்டவர் உடனே கூட அந்த காரியங்கள் செய்யறது நான் பார்த்திருக்கிறேங்கிற ஒருத்தர். அப்ப சொல்றாங்க எல்லாமே நாங்க நம்ம தெய்வத்தை கும்பிட்டாச்சு, ஒண்ணும் நடக்கல, அதனால ஆண்டவரை கேட்போம். நம்ம பொழைச்சாலும் பொழைப்போம், இல்ல தண்ணியில போனாலும் போவோம் ஒருத்தர் சொல்றாரு. அது எல்லாமே ஏத்துக்கிட்டு ஆண்டவரை எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுங்க, எங்களுடைய உள்ள இந்த எங்களுடைய உயிரை காப்பாத்துறது எங்களுக்கு வேற வழி கிடையாது, நீங்க தான் எங்களை காப்பாத்துன்னு கையெழுத்து கும்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் பெரியவர் என்ன சொல்றாங்க, இந்த காரியங்களை அவருக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. உடனே அப்ப ஆண்டவர் சேவிங் பண்ணிட்டு இருக்கிறார், நாவிதனை வச்சு சேவிங் பண்ணிக்கிறார். இந்த கண்ணாடி எடுத்து உடனே கடலப்புறத்தை நோக்கி விட்டு எறிகிறார். அது நேரா போய் அந்த ஓட்டையில் அடைச்சிடுது.
அதுக்கப்புறம் அங்கேயே நாகப்பட்டினம் அங்கேயே 6 கிலோமீட்டர் அங்கேயிருந்து இங்க வர்றாங்க. இது ஒரு சரிதான். அதே மாதிரி நிறைய இருக்கு. வாங்க அப்படி வாங்க வாங்க. எதுவுமே கிடையாது. ஜாதி மதம் எதுக்குமே அப்பாற்பட்டவர். ஆண்டவர் நல்ல மனசுதான் வெளியில கட்டிக்கிற தஞ்சாவூர் மகாராஜா கட்டி கொடுத்த கோபுரம். இங்க உள்ள கோபுரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த பிணிகள் இல்லாம வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நோய் இல்லாம வந்து தஞ்சாவூர் மகாராஜா கட்டி கூட கோபுரம் இது ஆண்டவருடைய சென்னாட்டில் உள்ளது. இது மாதிரி ஒத்தவங்க தங்க கலச ஒத்த கட்டி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு ஒத்தவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆண்டவர் சென்னாட்டில் உள்ள காரியங்கள். அடுத்த காலைக்கு போது காரியங்கள் ஜெயமாய் வரணும், நோய் நொடி இல்லாம வரணும், நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணீங்க. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார். அதே மாதிரி வந்து செய்யுங்க. தம்பி இப்படி வா தம்பி. தம்பி இப்படி இப்படி யாருக்கிறாங்க? இது நாங்களுடைய மகனுடைய சின்னானது. இது ஆண்டுடைய மருமகள் சின்னானது. சாப்பிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க ஐயா. நீங்க உட்காருங்க. உட்காருப்பா. எந்த விதமான போட்டி போறாமல் இல்லாமல் காப்பாற்றி காப்பாற்றி நல்ல முன்னேற்றத்தோட தர்காவுக்கு போயிட்டு வந்துட்டோம். முதல் முறையா இது வரைக்கும் வந்ததுல ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் இந்த தர்காவில், நாகூர் தர்காவில் இதெல்லாம் கிடையாதாம்மா. எங்க ஐயா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அது இல்லாம வந்து இங்க வந்து நம்ம தஞ்சை ஆண்ட ஒரு ராஜா வந்து இந்த முன்னாடி உள்ள ஆட்சி இந்த மாதிரி எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களாம். அதெல்லாம் சொன்னாரு. அதே மாதிரி ஒரு 5 ராஜா இந்த மாதிரி இது மேல கட்டி கொடுத்துருக்காங்களாம். இங்க நம்ம இந்து மதத்துல உள்ளவங்க நமக்கு இந்த நாகூர் தர்காவுல வந்து இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்களாம். சொன்னாரு. பெருசா தெரியாது. இந்த கோபுரத்தை தான் தஞ்சாவூர் மன்னர் வந்து தஞ்சாவூர் மன்னர், அது எந்த மன்னர்னு தெரியல, நாகூர் தர்காவை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, தஞ்சாவூர் மன்னர். மொத்தம் 5 மன்னர்ல தஞ்சாவூர் மன்னரும் இருக்காரு. ஆமா, அதான் எந்த மன்னர்னு தெரியாது. அது குறிப்பிட முடியாது. 5 மன்னர்ல ஏதோ ஒரு மன்னர் நம்ம தஞ்சை மன்னர்ல கட்டி நாகூர் தர்கா மதியம் இன்று முதல் நாள் மதியம் நாகூர் தர்கால இருக்கும். ஆசீர்வதிக்கப்படுகிறேன். போறீங்கப்பா சாமியார் மாதிரியா? தெரியும் உங்களுக்கு தெரியுதா? வேளாங்கண்ணி திருக்கோவில் மாலையை போட்டு சர்ச்சைக்கு வந்துடுவோம். நகை மாலையை போட்டு சர்ச்சைக்கு வந்துடுறோம். உங்களோட எண்ணம்? மாலையை போட்டு சர்ச்சு நம்மளுக்கு வந்து ஜாதி மத பேதம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தர்காவுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். நாகூர் தர்காவுக்கு. அடுத்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அதே நம்மளுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். அதனால அடுத்து சர்ச்சு பாத்துங்க. சர்ச்சை பாத்துங்க. அடுத்து எங்க போறோன்றத அப்டேட் பண்ணுவோம். சர்ச்சைக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா நம்ம பெருசா கவர் பண்ண போறது இல்ல. இங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். சர்ச்சைக்கு வந்திருக்கோம். அடுத்த கோயில பார்ப்போம். இன்னைக்கு நாள் எண்டோட கடைசி கோவில் அறந்தாங்கி வீரமகாளி. அறந்தாங்கி நிஷா கிடையாது, அறந்தாங்கி வீரமகாளி வீடு. ஓகே, நிஷா வீடு வச்சுக்கோங்க. வீரமகாளி வீடு இது, அதாவது கோவில். இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு நாள் கடைசி நாள். எல்லாம் முடிச்சுட்டு சாமி சாப்பிட்றாங்க.
அதையும் போய் பார்ப்போமா? எல்லாம் நம்ம சாமி உட்காந்து அன்னதானம் பண்ணுகிறாங்க. ஓ நைபா அப்படியே தோணிக்க வச்சுறேன். இரு